அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்முடைய நாமத்தின் வாழ்த்துக்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த திங்கட்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். வேதாகமத்தில் ஆண்டவர் இந்த கடைசி காலத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார் என்பதை நாம் யோசிப்போம். மத்தேயு 24வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். இந்த கடைசி கால நிகழ்வுகளிலே இந்த நோகத்தில் நடக்கக்கூடிய இயற்கையின் சீற்றங்களும் மனிதர்களுக்கு வரக்கூடிய இக்கட்டுகளும் இந்த கடைசி காலத்தில் நம்மை வஞ்சிக்கக்கூடியதாய் காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்ட வஞ்சகம் நடக்கும் என்றால், பவுல் சொல்லும்போது கொலோசியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஒருவனும் நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் உங்களை வஞ்சியாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நயவசனிப்பினாலும் இச்சக பேச்சினாலும் உங்களை வஞ்சிப்பார்கள், அவைகளுக்கு நீங்கள் விலகி இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, அடுத்து அவர் சொல்லுகிறார், லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல் அது கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று கொலோசியர் 2:8 நாம் வாசிக்கிறோம். எப்படிப்பட்ட வஞ்சகம் நடக்கும் என்றால், நயவசனிப்பினால் உங்களை வஞ்சியாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு, லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த லௌகீக ஞானம் எப்படிப்பட்டது, மாயமான தந்திரம் எப்படிப்பட்டது? சிலர் பேச்சிலே நம்மை ஈர்த்து விடுவார்கள். தாங்கள் சொல்வது உண்மை என்று நம்பி அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நம்மிடத்தில் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் வரும். இதையெல்லாம் நாம் நம்பக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி பேசுகிறவர்கள் தங்களுடைய மாய்மாலத்தினாலே பேசுகிறார்களே தவிர அது மாம்சத்திற்கு உரியதே தவிர கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று இங்கு பவுல் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் என்ன என்றால், அதிலும் விசேஷமாக எவைகளை குறித்து பேசுவார்கள் என்று சொன்னால், போஜனத்தினாலும் பானத்தினாலும், போஜனத்தை குறித்தாவது பானத்தை குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாது இருப்பானாக என்று அங்கு கொலோசியர் 2வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது. ஏன் ஆண்டவர்
சொல்லுகிறார் என்றால், அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் போஜனத்தினால் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது, பானத்தினால் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடாது. மேலும் நாம் ஆசரிக்கிற நாட்கள், அதாவது ஓய்வு நாட்களை குறித்து ஓய்வு நாள் ஆசரிப்பிலே யாரும் நம்மை குற்றம் சாட்டிவிடக்கூடாதபடி நம்மை காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அப்படி என்றால் நாம் எந்த நோக்கத்திற்காக ஆண்டவரை ஏற்று எதற்காக காத்திருக்கிறோமோ அவைகள் நமக்கு நிழலாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவைகள் அதனுடைய பொருள் என்னவாக இருக்கும் என்றால், அது கிறிஸ்துவை பற்றினதாக இருக்கும் என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நயவசனிப்பு என்று சொல்லும்போதே மத்தேயு 12:36 சொல்லுகிறது, மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று மத்தேயு 12:36 சொல்லுகிறது. மேலும் ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்று 1 கொரிந்தியர் 15:33 சொல்லுகிறது. ஏன் அதிகம் நயவசனிப்பினால் நாம் ஈர்க்கப்பட்டு கூடாது, ஏன் நாம் அப்படிப்பட்ட பேச்சுக்களுக்கு நம்மை தூரமாக விலக்க வேண்டும் என்றால், சொற்களின் மிகுதியினால் நாம் பாவத்தில் அகப்பட்டு விடுவோம் என்று நீதிமொழிகள் 10:19 நாம் வாசிக்கிறோம். சொற்களின் மிகுதியினால் நமக்கு பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லுகிறார். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக வார்த்தைகளை நாம் பேசுகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவம் நம்மை ஆட்கொள்ளும் என்று சொல்லுகிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், நாம் உண்கிற உணவு, நாம் குடிக்கின்ற பானங்கள், இவைகளை குறித்து நாம் குற்றம் அற்றவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு போஜனத்திலே அநேகர் குற்றமுள்ள உணர்வுகளை பெற்றவர்களாக காணப்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், ரோமரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலே அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், ஒருவனும் நம்மை இந்த போஜனத்தினாலே வஞ்சியாதபடி நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் எந்த பதார்த்தத்தையும் புசிக்கலாம் என்று நம்புகிறான். பலவீனனோ மரக்கறிகளை மாத்திரம் புசிக்கிறான். புசிக்கிறவன் புசியாது இருக்கிறவனை அற்பமாய் எண்ணாது இருப்பானாக. புசியாது இருக்கிறவன் புசிக்கிறவனை குறித்தும் அற்பமாய் எண்ணாது இருப்பானாக. ஏனென்றால் தேவன் அவனை ஏற்றுக்கொண்டார் என்று இங்கு வேதம் சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, போஜன பானம், எந்த போஜன பானத்தை நாம் உண்ண வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு ஜெபித்துவிட்டு எல்லாவற்றையும் உண்டலாம் என்ற ஒரு கோட்பாடு கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம். உதாரணமாக புலால் உணவு உண்ணும்போது இன்றைக்கு பன்றி இறைச்சியை அநேகர் உண்வதை நாம் பார்க்கிறோம். பின்பு மீன் புலாலை அநேகர் உண்ணுவதை நாம் பார்க்கிறோம், எந்த மீனாக இருந்தாலும். ஆனால் அதை போல ஆடு மாடு
மான், கோழி போன்றவைகளையும் உண்ணுகிறோம். இதில் ஆண்டவர் எந்த உணவை உண்ண வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் என்றால், விரிகுழம்பு உள்ளதும் அசை போடுகிறதுமாகிய இந்த இரண்டையும் உடைய விலங்குகளைத்தான் நாம் உண்ண வேண்டும். அதில் விரிகுழம்பு உள்ளதும் அசை போடுகிறதுமாகிய அந்த விலங்கு மாடு, ஆடு, மான், வெளிமான் இவைகளை மட்டும்தான் நாம் உண்ண வேண்டும். வேறு எந்த மிருகங்களையும் விலங்குகளின் மாம்சத்தை உண்ணக்கூடாது. அதே போல தண்ணீரில் இருக்கக்கூடிய மீன் வகைகளிலே செதில் உள்ளதும் சிறகு உள்ளதும் அந்த மீன்களை மட்டுமே புசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இது தேவனால் சொல்லப்பட்ட உணவின் மகிமைகள். லேவியராகம புஸ்தகத்திலும் உபாகம புஸ்தகத்திலும் இவைகளை நாம் வாசிக்கலாம். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய ஜீவிதத்திலே இந்த உணவுகளை எப்படி உண்கிறார்கள் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய காணியாட்சிக்கு சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். அதை எப்படியெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்பதை யோசித்து பார்த்தால், அன்பு பிள்ளைகளே, அங்கு உபாகம புஸ்தகம் 14வது அதிகாரம் நாம் முதல் 10 வசனங்களை நாம் வாசித்தால், விலங்குகளின் மாமிசம், அதற்கு பின்பு ஜலத்தில் இருக்கக்கூடிய அவைகளுடைய மாமிசத்தை புசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிற ஒரு கட்டளையை நாம் பார்க்கிறோம். லேவியராகம புஸ்தகத்திலேயும் இந்த கட்டளைகளை ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். இவைகளை தவிர வேறு எந்த புலால் உணவும் நம்முடைய வாழ்க்கையில் உண்ணலாகாது என்று அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, லேவியராகமம் 11வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை, இந்த சத்தியங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் இதை சிலர் முக்கியப்படுத்தாமல் தங்களுடைய கோட்பாடுகள் நிமித்தம் எதை வேண்டுமானாலும் உண்ணுகிற அனுபவத்தை அங்கு நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு அப்படிப்பட்ட ஆகாரத்தை உண்ணுவதினால் நமக்கு என்ன பலன் உண்டு என்று சொல்லுகிறார் என்றால், அது அவர்களுக்கு பலவீனமாய் காணப்படுவது என்னவென்றால், அவர்கள் தேவ நியமங்களை ஏற்றுக்கொள்ளாமல் தங்கள் இருதயத்துக்கேற்ற பிடித்தமான ஆகாரம் என்று நம்பி அதை உண்ணுகிறார்கள். அதே போல நாட்களை ஆசரிப்பதிலும் அவர்கள் மன விருப்பம் கொண்டு ஆசரிக்கிறார்கள். இதை குறித்து ரோமர் 14:5 ஆண்டவர் சொல்லுகிறார், அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளிலும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் தன் மன விருப்பத்தின் நிச்சயத்தை உடையவனாய் இருக்க கடவன். அன்பு பிள்ளைகளே, நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான். நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாது இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அப்படி ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான். புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாது இருக்கிறான், தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். அன்பு பிள்ளைகளே, நாட்களை ஆசரிப்பதிலும் சிலர் தங்களுடைய மன விருப்பத்தின்படி செய்வதை நாம் பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த அனுபவங்கள்
நமக்கு என்ன ஞானத்தை கொடுக்கிறது என்றால், அங்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கொலேசியர் 2வது அதிகாரம் அங்கு 16வது வசனத்திலே நாம் வாசிப்போம் என்றால், ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கொலேசியர் 2, அதாவது 21, 22 வசனங்களிலே பவுல் சொல்லுகிற வார்த்தை, மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகளை எல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகிறதே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமுள்ள தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானமென்று பெயர் கொண்டிருந்தாலும் அவைகள் மாமிசத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்ற ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது என்று இங்கு கொலேசியர் 2லே நாம் வாசிக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, மனுஷருடைய பாரம்பரியத்தின் கட்டளையை கை கொண்டு தொடாதே, ருசி பாராதே என்று சொல்லுகிற அனுபவங்கள் இன்றைக்கு சபைகளிலே அதிகமாய் காணப்படுகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பேச்சினால் நம்மை வஞ்சிப்பார்கள், போஜனத்தினால் நம்மை வஞ்சிப்பார்கள், பானத்தினால் நம்மை வஞ்சிப்பார்கள், நாட்களை ஆசாரிப்பதினால் நம்மை வஞ்சிப்பார்கள். இவைகள் எல்லாம் மாமிசத்தை பேணுகிறதற்கே ஒழிய வேறு ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது. இந்த உபதேசங்கள் கிறிஸ்துவை பற்றினது அல்ல என்று அங்கு பவுல் தெளிவாக சொல்லுகிறார். இன்றைக்கு போஜனத்தையும் பானத்தையும் குறித்து நாம் படித்தோம். நாட்களை எப்படி ஆசரித்துக் கொள்ளுகிறார்கள் என்றால், ஓய்வு நாள் என்று சொல்லும்போதே அந்த ஓய்வு நாள் பிரமாணம் ஆண்டவர் சொல்லுகிறார், 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார். யாத்திரையாகம புஸ்தகம் 20வது அதிகாரத்திலேயும் உபாகமம் 15வது அதிகாரத்திலேயும் கட்டளைகளை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது 2 புஸ்தகங்களிலும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நாம் அந்த நாளை ஆசரிப்பதற்கு எவ்வளவு சாவதானமாய் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்கள் வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக ஆசரிக்கின்றனர். இது கிறிஸ்துவை பற்றின உபதேசம் அல்ல, மனுஷருடைய பாரம்பரியத்தை பற்றின உபதேசம். அன்பு பிள்ளைகளே, வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லும்போதே, வாரத்தின் முதல் நாள் ஆண்டவர் என்ன நாள் என்று சொல்லுகிறார்? அது உயிர்த்தெழுந்த நாள் என்று சொல்லுகிறார். மார்க் 16:9 வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் இயேசு கல்லையிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு என்று சொல்லுகிறார். இந்த முதல் நாள் போதனை வேதாகமத்தில் வெறும் 8 இடங்களில் மட்டுமே காணப்படுகிறது. அதாவது மத்தேயு 28:1, மார்க் 16:1, மார்க் 16:9, லூக்கா 24:1, யோவான் 20:1, யோவான் 20:19, அப்போஸ்தலர் 20:7, 1 கொரிந்தியர் 16:2. இந்த 8 இடங்களில் மட்டுமே வாரத்தின் முதல் நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 8 வசனங்களுமே தேவனுடைய உயிர்த்தெழுதலின் நாளை குறித்து அங்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது ஓய்வு நாள் அல்ல. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்துவ போதகங்கள் ஓய்வு நாள் என்று இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமையை அனுசரிக்கிறார்கள். அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட போதனைகள் அனுபவிக்கிறதுனால்
அதற்கு நமக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றால் ஒன்றுமில்லை, நமக்கு ஒரு பலனும் கிடைக்காது. வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. இவைகளை அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்று பெயர் கொண்டு இருந்தாலும் அவைகள் மாமிசத்தை பேணுகிறதற்கே ஒழிய வேறு ஒன்றிற்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்லுகிறார். மாமிசத்திலே நாம் பார்வைக்கு தேவனுக்குள் கட்டப்பட்ட பிள்ளைகளாய், ஆவியை பெற்ற பிள்ளைகளாய் காணப்படுவோம் என்பதுதான் உண்மை. ஆனால் இந்த அனுமானம், இந்த ஆராதனை வேறு ஒன்றுக்கும் உதவாது என்று இங்கு பவுல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். இதைத்தான் அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாய் இருங்கள். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, வஞ்சகம் பேச்சினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஆண்டவருடைய வருகையிலும் பின்பு போஜனத்தினாலும் பானத்தினாலும் நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறதினாலும் கடைசி காலங்களில் இப்படிப்பட்ட வஞ்சகம் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளுக்கு நாம் நம்மை விலக்கி காத்து சாவதானமாய் இருந்து, இவைகள் மாயம் நிறைந்த ஒரு மாமிசத்திற்கு உரிய ஒரு வழிபாடுகளை தவிர கிறிஸ்துவையோ அதை சார்ந்த கிறிஸ்துவை பற்றின உபதேசம் அல்ல. இந்த உபதேசம் வேறு ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை, இந்த உபதேசத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் அவைகள் சரியானவைகளாக ஆண்டவர் நமக்கு செய்யும்படி சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு சார்ந்து தேவன் எதை புசிக்க வேண்டும் என்று சொன்னாரோ, எதை பானம் பண்ண வேண்டும் என்று சொன்னாரோ, எந்த நாளை ஆசரிக்க வேண்டும் என்று சொன்னாரோ, எந்த பேச்சை பேசக்கூடாது என்று சொன்னாரோ, அவைகளை நாம் சார்ந்து தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்து ஜீவிக்கும்போது நாம் விரும்புகிற அந்த அபிஷேகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அந்த வழிபாடுகளுக்கு நாம் விலகி இருந்தால், இந்த போதனைகளை நாம் ஏற்று நடந்தால் நமக்கு நன்மை என்று நீங்கள் விரும்பினால், இந்த போதனைகளை நாம் ஏற்று நடக்க என்னோடு கூட ஒப்பு கொடுக்க வருகிறீர்களா? வாருங்கள், ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வீணான தந்திரத்தினாலும் நயவசனிப்பினாலும் நாங்கள் போஜனபானம் பண்ணாதபடி, நாங்கள் உம்முடைய நாட்களை ஆராதிக்காதபடி, ஆண்டவரே, எங்களை உம்முடைய சமூகத்தில் காத்து கொள்ள வேண்டுமென்று எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த வஞ்சகத்தில் நாங்கள் விழுந்து விடாதபடி எங்களை தற்காத்து கொள்ள உம்முடைய பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை எங்களுக்கு தர வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த போதனையை தந்து, இது நாங்கள் ஆராதிக்கிற ஒவ்வொரு ஆராதனையும் கிறிஸ்துவை பற்றினதாக, நாங்கள் புசிக்கிற ஒவ்வொரு போஜனமும், நாங்கள் பானம் பண்ணுகிற ஒவ்வொரு பானமும் கிறிஸ்துவை பற்றினதாக மட்டுமே காணப்பட எங்களை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நிச்சயமாக நம்முடைய வஞ்சகத்திற்கு நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.